அடியனின் அன்பு வணக்கமும் வாழ்த்துக்களும். ஸ்டார்ஸ் 27 அஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கும் இப்பிரபஞ்சத்தில் வாழும் அனைத்து உயிர்களுக்கும் அடியனின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம என்ன விஷயங்கள் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி. ஸோ மகா சிவராத்திரினாலே எல்லா அடியார்களுக்கும் ஒரு மன மகிழ்ச்சியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மகா சிவராத்திரியா எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த பிரதோஷ காலங்களில் வருது, சிவராத்திரி வருது. ஆனா இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி மட்டும் மகா சிவராத்திரின்னு சொல்லும். மகானாலே மிக பெரியது, ஒரு மகாலட்சுமியின் அம்சமானது, சுக்கிரனின் அம்சத்தை உடையதுன்னு சொல்லலாம். மகா சிவராத்திரின்னு சொல்லும் போது உங்களுக்கு தெரிஞ்சுக்கோ ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லா சிவராத்திரிகளும் சரிங்களா, ஒரு ஆண்டில் இருக்க சிவராத்திரிகள்ல நீங்க விரதம் இருந்தாலும் விரதம் இருக்கலனாலும் பிரதோஷ காலங்களில் உங்களால் விரதம் இருக்க முடியாத சூழ்நிலையும் கூட இந்த மகா சிவராத்திரி மாசி மாதத்தில் வரக்கூடிய கிருஷ்ணபட்சம் அப்படின்னு சொல்லி தேய்பிறை சதுர்த்தி, அது அமாவாசைக்கு முன்னாடி நாளா இருக்கும். அந்த நாள்ல வரக்கூடிய சிவராத்திரி மிகவும் பிரபலமானது, மிகவும் சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் நீங்க இருக்கக்கூடிய விரதம் இந்த ஒரு ஆண்டு காலம், ஒரு ஆண்டு கூட உங்களோட பிறவியில நீங்க செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு கடமைன்னு சொல்லலாம். இதை செய்தாலே உங்கள் பிறவின் பயனை நீங்க கழிச்சதுக்கான ஒரு மோட்சம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாகும் இந்த மகா சிவராத்திரி வந்து. சரிங்க, இந்த மகா சிவராத்திரி என்னைக்கு வருது, எதனால இந்த மகா சிவராத்திரி கொண்டாடுறோம், அதோட வரலாறு, என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், அதெல்லாம் என்ன பயன்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். வணக்கம். மகா சிவராத்திரி பாத்தீங்கன்னா என்னைக்கு வருது போதும் பாத்தீங்கன்னா இந்த 2026ஆம் ஆண்டில் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, அதாவது தமிழ் மாதத்துல பாத்தீங்கன்னா மாசி மாதம் சொல்லுவோம் சரிங்களா. மாசி மாதத்தில் வரக்கூடிய கிருஷ்ணபட்ச, அதாவது தேய்பிறை சதுர்த்தி, அந்த சதுர்த்தி தொடங்குது பாருங்க. அன்னைக்கு வந்து ஒரு ஆழ்ந்த இருள் இருக்கும். ஏன்னா பாத்தீங்கன்னா அடுத்தது அமாவாசை. அப்ப இந்த ஆழ்ந்த இருள் சூழ்ந்த இடத்துல ஏன் இந்த மாசி மாதம் எடுக்கணும் பாத்தீங்கன்னா, இந்த மாசி மாதத்தில் கோள்கள், இந்த கிரகங்கள்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, ஜோதிடத்துல கிரகங்கள் இருக்குன்னு சொல்றோம். அந்த கிரகங்கள்லாம் ஒன்னா இருந்து ஒரு விதமான அலைகளை ஏற்படுத்தும். இது எல்லாருக்கும் நன்மை கொடுக்கணும் பாத்தீங்கன்னா, முக்கால்வாசி எல்லாருக்குமே மேக்சிமம் நன்மைகளை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு சில விதமான விஷயங்களை நீங்க தவறா செய்யும் பொழுது பாதிப்புகள் ஏற்படும் கேட்டா ஏற்படும் அப்படின்னு சொல்லி. என்னங்க மகா சிவராத்திரி வணங்கலன்னா பாதிப்பு ஏற்பட்டுருமா, அப்ப ஒரு பயம் கொடுத்துறீங்களே அப்படின்னு சொல்லலாம். ஆனா மகா சிவராத்திரி நீங்க பண்ணீங்கன்னா அன்னைக்கு அந்த விரத முறைகள் இருந்தா என்ன பலன் இருக்குன்னு சொல்றேன். அது செய்யலன்னா என்ன விதமான பலனை நீங்க இழந்துருவீங்க வாழ்க்கையில அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கலாம். இந்த மகா சிவராத்திரி பாத்தீங்கன்னா இந்த 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலையில 5:51 PM ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த நாள் திங்கட்கிழமை மாலை 6:26 முடியுது இந்த சதுர்த்தி. முடிகிற காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு தான் மகா சிவராத்திரி கொண்டாடுறோம். இந்த மகா சிவராத்திரி சரி நீங்க என்ன விஷயங்கள், எதனால மகா சிவராத்திரி கொண்டாடுறோம்? ஏன்னா நம்மளோட முற்காலத்துல நம்மளோட சித்தர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த விஷயத்தையும் ஒரு குறிக்கோளோட அதோட சூட்சுமங்களை மறைபொருளா வச்சிருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் மகா சிவராத்திரி ஒரு விழா மாதிரி ஆயிடுச்சு. வெறும் சிவனை வழிபடுறவங்க மட்டுமே இதை செய்யணும், நம்ம பெருமாள் வழிபடுறவங்க இல்லை நம்ம வேற சாமி கும்பிட்டு இருக்கோம், நம்மளுக்கு தேவையில்லை அப்படி இல்லை. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் இந்த மகா சிவராத்திரி என்ன விதமான நலன்களை செய்ய போகுதுன்னு பார்ப்போம். எதனால இதை கொண்டாடுறோம்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த பிரபஞ்சத்துல அந்த மாசி மாதத்தில் கிரகங்களின் சேர்க்கை பார்த்தீங்கன்னா ஒன்னோட இணைஞ்சு ஒரு விதமான அலைக்கதிர்களை ஏற்படுத்தும் முன்னாடி சொல்லியிருந்தோம். அந்த அலைக்கதிர்கள் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட உடம்புல, நம்ம உடம்பு பார்த்தீங்கன்னா இந்த பிளட் சர்க்குலேஷன் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, ரத்த ஓட்டம் சொல்லுவோம். ரத்த ஓட்டம் பார்த்தீங்கன்னா கீழே இருந்து மேலாக அப்படியே சுழற்சி முறையில் வந்துகிட்டே இருக்கும். அப்போ அதை புஷ் பண்றதுக்கு நிறைய பேருக்கு வந்து பிபி இஷ்யூஸ்லாம் இருக்கும், பிளட் ப்ரெஷர் வந்து ஒன்று அதிகமாக இருக்கும், ஒன்று கம்மியா இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. இந்த மகா சிவராத்திரி என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் அந்த சதுர்த்தி திதி சொன்ன பார்த்தீங்களா, அந்த நைட்டு ரொம்ப அபரிமிதமாக ரொம்ப ஃபாஸ்ட் மூமெண்டா இருக்கும் உடம்புல பிளட் சர்க்குலேஷன்ஸ்லாம் எல்லாருக்குமே. அது எறும்பா இருந்தாலும் சரி, இல்ல ஞானிகளாக இருந்தாலும் சரி, மிருகங்கள், யானை, மனிதர்கள் எல்லாருக்குமே சரி, அந்த நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான ஒரு சுழற்சி ஏற்பட்டிருக்கும் பிளட் சர்க்குலேஷன். அப்ப என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நீங்க அந்த நேரத்துல கண் விழித்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி தியான நிலையில இருக்கணும். நீங்க தூங்கும் பொழுது என்ன ஆகும், அந்த பிளட் சர்க்குலேஷன் ஃபாஸ்டா போய் ரன் ஆகும் பொழுது உங்களுக்கு ஒரு டயர்ட்னஸ் கொடுத்துரும், ரொம்ப ஒரு டயர்டா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதனால என்ன பண்ணணும்னா இந்த முனிவர்கள் சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா மகா சிவராத்திரி அன்னைக்கு தியானம் செய்யணும், கடவுள் நம்பிக்கையோட இருக்கணும். அன்னைக்கு நீங்க வேண்டிக் கொள்கிற விஷயங்கள், உங்களுக்கு என்னெல்லாம் விஷயம் வாழ்க்கையில் தேவைப்படுதோ, திருமணமோ
குழந்தை பாக்கியம், உங்கள் உடல் ஆரோக்கியம், செல்வ நிலை, வாட் எவர் நீங்க எதை திங்க் பண்றீங்களோ அந்த விஷயங்கள் உங்களுக்கு ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும். அப்ப இத்தனை வருஷமா நான் மகா சிவராத்திரி கொண்டாடி இருக்கேன், நான் கண்டுபிடிச்சிருக்கேன், எனக்கு எதுவுமே நடக்கவே இல்லையே, எல்லா வருஷமும் வருதுதானே இந்த வருஷமும் வருது அப்படின்னு சொல்லலாம். என்ன விஷயங்கள் நீங்க பண்ணிருப்பீங்கன்னா அங்க சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கும், மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அது என்னென்ன இருக்கும், அதை எதை அவாய்ட் பண்றதுன்னு பார்த்துருவோம். இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே கண் விழிக்கும் பொழுது முக்கியமா இந்த ரத்த ஓட்டம் சொன்ன பாத்தீங்களா, நீங்க படுத்துட்டு இருக்கும் போது ரத்த ஓட்டம் ஃபாஸ்டா போகும் பொழுது உங்க தலையில ஹிட் ஆகும் உங்க மூளையில. அப்ப என்ன ஆகும், மூளை வந்து ரொம்ப டயர்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இதுவே நீங்க செங்குத்தா உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது, ஏன்னா நீங்க வந்து உட்கார்ந்துட்டு தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க, படுத்துட்டுலாம் கண்ணு முடிச்சுட்டு இருக்க கூடாது, உட்கார்ந்துட்டு தான் இருக்கணும். இந்த உட்கார்ந்த நிலையில இருக்கும் பொழுது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, அந்த ரத்த ஓட்டம் மேலாக எழும்பும் போது மூளையில ஒரு மெதுவான ரொம்ப சாஃப்டான ஒரு டச் தான் கொடுக்கும். அது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, மூளையில இருக்க எல்லா செல்களையும், இந்த ஸ்லீப்பர் செல்ஸ் சொல்லுவோம் பாருங்க, நம்ம தமிழ்ல நம்ம ஒரு படத்துல எல்லாம் சொல்லுவாங்க ஸ்லீப்பர் செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இது போல இருக்க செல்ஸ்ல என்ன ஆகும் பாத்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ மூளை ஒரு புத்துணர்ச்சி பெறும். ஒரு மலரை வச்சுட்டு ஒருத்தர் டச் பண்ற விஷயங்கள் இருக்கு, ஒரு குச்சி வச்சு டச் பண்ற விஷயங்கள் இருக்கு. அப்ப எது மெதுவா ஒரு மென்மையா இருக்குன்னு பாத்தீங்கன்னா மலரை வச்சு பண்றதுதான். சோ அந்த காலகட்டம், அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு, அந்த சிவராத்திரி அன்னைக்கு நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது, அனைத்து மதத்தினருக்கும் இது பொருந்தவங்க, இந்துஸ்க்கு தான் அப்படின்லாம் இல்ல, புத்தர்கள் தான் அப்படின்லாம் இல்லை, அனைத்து மதத்துக்கும் பொதுவான விஷயங்கள் தான். அன்னைக்கு நைட்டு நீங்க கண் விழிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற சக்திகள், ஏன்னா அண்டத்துல இருக்குது பிண்டத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க, உலகத்துல இருக்கிற அந்த 27 நட்சத்திரங்கள்னு சொல்றோம் நம்ம பிரபஞ்சத்துல, அதே நம்மளோட மனிதர்கள் உடலிலும் இருக்கு, விலங்குகளின் உடலிலும் அந்த 27 நட்சத்திரங்கள் இருக்கு. சரிங்களா? அப்ப என்ன ஆகும், அந்த நட்சத்திரங்கள் மூலமாக உடம்புல இயக்கங்கள் ஏற்படும் பொழுது நீங்க உட்கார்ந்த நிலையில இருக்கும் பொழுது முதுகு தண்டு நேரா இருக்கணும். முக்கியமா அப்படியே சாஞ்சி ஒரு பக்கம் நின்று படுத்துட்டு இப்பெல்லாம் இருக்கக்கூடாது. நேராக இருக்கும் பொழுது அந்த ரத்த ஓட்டம் உங்க மூளைய ஒரு பூ போல டச் பண்ணும் பொழுது உங்களுக்கு நிறைய பிரெயின் ஆக்டிவிட்டிஸ் நிறைய நடக்க ஆரம்பிக்கும். அன்னைக்கு இந்த பிரபஞ்சத்தையே நீங்க புரிஞ்சுப்பீங்க. நான் அப்படின்னு இருப்பீங்க, என்னோட பொருள் அப்படின்னு வச்சிருப்பீங்க. அது எல்லாமே உங்களுக்கு விளக்கம் அப்பதான் இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் எப்ப அந்த விளக்கம் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல எல்லாம் ஒரு பொருளுக்காக ஓடுவோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் படிப்புக்காக ஓடுவோம், அடுத்தது ஒரு வேலைக்காக ஓடுவோம், அடுத்தது கல்யாணம் ஓடுவோம், அடுத்தது குழந்தையோட அவங்க லைஃப்காக வீடு கட்டணும், இப்படின்னு ஓட்டங்கள் அதிகமா இருக்கும். ஒரு 60-70 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்க பசங்களுக்கு நீ கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா அப்பதான் லைஃப் என்னன்னு உங்களுக்கு புரிய வரும். ஏன்னா எதுவுமே தேவையில்லாத ஒரு விஷயத்துக்காக நம்ம ஓடி ஓடி லைஃபை இழந்துட்டோம். இப்போ நம்மளுக்கு தேவைப்படும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்க சொல்லி கொடுத்த விஷயத்த அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே ஓடிட்டே இருப்பாங்க. அப்ப அந்த புரிதல் வந்து உங்களுக்கு இப்பவே கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இவ்வளவுதான் லைஃப், இந்த காலகட்டத்தில் இப்படிலாம் இருக்கணும், இப்படிதான் இருக்கக்கூடாது அப்படின்னு விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். இந்த தெளிவு எப்போ வரும்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட முன்னோர்கள் சொல்லி கொடுத்த ஒரு விஷயங்கள் தான். அந்த நிலையில தியான நிலை, சரிங்களா, உங்க உடம்புல இருக்க சக்கராஸ்லாம் இருக்கு பாருங்க, அது எல்லாமே ஆக்டிவேட் ஆகும் அந்த நாள்ல. தியான நிலையில இருக்கும் பொழுது உங்களுக்கு ஈஸியா அந்த பரிபூர்ணமான விஷயங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். அப்ப எல்லாமே எனக்கு தியானம் இருக்கணுமா, அப்ப கடவுள் பூஜை பண்றாங்க, அதெல்லாம் ஏன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னு பாத்தீங்கன்னா கடல் கோவில்கள்ல சிவாலயங்கள் பாத்தீங்கன்னா, சிவன் கோவில்கள்ல அந்த பூஜைகள் நடக்கும் பொழுது உங்களோட சிந்தனைகள் எல்லாமே சாமிக்கு என்ன அபிஷேகம் பண்றாங்க, என்ன பூ போடுறாங்க, என்ன காட்டுறாங்க, அந்த திங்கிங் தான் போயிட்டே இருக்கும். அதனால கோவிலுக்கு போக சொன்னாங்க அந்த காலகட்டத்தில். நீங்க அதை விடுத்து சினிமா தேட்டர் போய் உட்காந்து கண்ணு முடிச்சுதான் இருக்கணும்னு சினிமா சினிமா பார்க்கறதோ, இல்ல பாட்டு கேட்கறதோ, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஜாலியா நைட்லாம் தூங்காம அரட்டை அடிச்சுட்டு அது உங்களோட சிந்தனைகள் செதற ஆரம்பிக்கும். அப்போ அந்த ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த ஆல்பா பீட்டா நிலைகள்லாம் இருக்கு நம்மளோட உறக்கத்துல தூக்கத்துல வர விஷயங்கள். இந்த ஆல்பா பீட்டான்றது பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா பேசிட்டு இருக்கோம், சில விஷயங்கள் தூக்க நிலைகளா இருக்கும். இந்த ஆல்பா நிலைன்றது பாத்தீங்கன்னா ஆழ்ந்த தூக்கம்னு சொல்லுவாங்க, டீட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. டீட்டா நிலை என்பது தியானத்தில் இருக்கு. இந்த முனிவர்கள் சித்தர்கள் பாத்தீங்கன்னா இந்த டீட்டா நிலையில தான் இருப்பாங்க எப்பவுமே. அந்த காலகட்டம் டீட்டா நிலையில இருக்கும் பொழுது நீங்க என்ன விஷயம் சொன்னாலும் செஞ்சாலும் அது நடக்கும். அதனாலதான் சித்தர்கள் சொன்னா அது நடக்குது, முனிவர்கள் சொன்னா அது நடக்குது. ஏன்னா அவங்க டீட்டா நிலையிலேயே அவங்க மனதை வச்சிருப்பாங்க. அந்த ஒரு நிலை தான் மிக முக்கியமான ஒரு நிலை இருக்கும். அந்த டீட்டா நிலை எப்போ ஒரு மனிதர்கள் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடைக்கும். எப்ப கிடைக்கும், நீங்க ஆழ்ந்து தூங்குறீங்க பாத்தீங்களா, அது வந்து ஆல்பா நிலை இருக்கும். இந்த தூக்கத்துல ஆல்பா நிலையில உங்களே மறந்து கனவே இல்லாம ஒரு தூக்கம் இருக்கும் பாருங்க, அதுதான் டீட்டா நிலை. அந்த நிலையில எதுவுமே இருக்காது, பிளஸ் மைனஸ் தோணாது, எந்த கனவும் வராது, ரொம்ப பிளாங்கா நல்லா தூங்கிருப்பீங்க. கொஞ்ச நேரம் ஒரு 2 hour தூங்கினாலும் உடம்புல முழு புத்துணர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் டீட்டா நிலை. அப்ப சித்தர்கள் பாருங்க, முழுக்க அவங்க ஃபுல் டைமும் டீட்டா நிலையில தான் இருப்பாங்க. அதனாலதான் அவங்க ஒரு விபூதியத்தை வச்சாலும் உங்களுக்கு நீங்க கேட்டது நடக்கும். அப்ப மனிதர்களுக்கும் நடக்குமா கேட்டீங்கன்னா நடக்கும். இந்த டீட்டா நிலை இந்த மகா சிவராத்திரியில் ரொம்ப ஈஸியா கிடைக்கும்.
இதை கொடுக்கறதுக்காகவே அந்த கிரகங்கள்லாம் ஒன்னா சேர்ந்துருக்கும் போது இந்த தீட்டா நிலை தான் அதிகமா மக்களுக்கு ஏற்படும். அப்ப எல்லாருமே என்ன பண்ணணும், ஒரு தியான நிலையில இருக்கணும். அதாவது கண்ணை முழிச்சுட்டு நீங்க டிவி பார்க்கறதுனாலலாம் உங்க சிந்தனைகள் செதறும். அதை விட்டுட்டு கண் மூடி, சரிங்களா, கண் மூடி உங்களையே உங்களுக்குள்ள நீங்க தியானிக்கும் பொழுது நீங்க என்னவா இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க அப்படின்னு உங்களை தியானம் செய்யும் பொழுது அந்த ஈசனை உள்ளுக்குள்ள ஒரு ஒளி இருக்கு எல்லாருக்குமே, அதுதான் உயிர்னு சொல்லுவோம். அந்த ஒளி நம்ம வள்ளலாரெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஒளியின் உருவமாக மாறினார் அப்படின்னு சொல்றாங்க. சிவனே பாத்தீங்கன்னா ஒளின்னு தான் சொல்லுவாங்க. அப்பதான் அந்த உள்ளுக்குள்ள இருக்க அந்த ஒளியை நீங்க உணரும் பொழுதுதான் இந்த விஷயங்கள் நீங்க என்ன வேண்டுங்களோ அது நடக்கும். சரிங்களா? இத்தனை வருஷமா நம்ம அது மாதிரிதான் நம்ம சிவராத்திரியை கொண்டாடிடுமா அப்படின்னு நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களோட ஆன்சர்ஸ் உங்களுக்கே பிரமிப்பா இருக்கும். நம்ம டிவி பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்திருக்கோம், இந்த விஷயத்த நம்ம பண்ணல, ஸோ அதனாலதான் நடக்கல. சரிங்களா? ஸோ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா இந்த சண்டே வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இந்த மகா சிவராத்திரி வருது. ஸோ ஈவினிங் ஆரம்பிக்கிறதுனால அன்னைக்கு நீங்க கண்டிப்பாக காலையிலேயே அதுக்கு முன்னாடி நாளே வீடெல்லாம் சுத்தம் செஞ்சுட்டு ஈவினிங் 6 சரிங்களா 5:51 ஆரம்பிக்கும் பொழுது விளக்கேற்றி நீங்க உங்களோட பகவானுக்கு என்னெல்லாம் நைவேத்தியம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வச்சு அவர் வழிபட்டு 4 காலை பூஜைகளும் சரிங்களா, இரவுல 4 கால பூஜைகளும் நடைபெறும். சிவாலயங்கள், மிக பழமையான சிவாலயங்களுக்கு போங்க. ஏன்னா அங்கதான் கருங்கல் சுவர்லாம் வச்சு பண்ணியிருப்பாங்க. அதுவும் நிறைய மர்மங்கள் இருக்கு கோவிலுக்குள்ள. ஏன் கருங்கல் சுவர் வச்சு பண்ணியிருக்காங்கன்னா அங்க இருக்க காந்த சக்திகள் உள்ளே இருக்கும், அங்க ஒரு அதிர்வலைகள் இருந்துகிட்டே இருக்கும். இப்ப கட்டுற கோவில்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கிறது இல்லை. ஏன்னா புராண கால கோவில்களுக்கு போனீங்கன்னா அங்க ஒரு நீங்க என்ன நினைச்சு போறீங்க நடக்கும். அதனால பரிகாரங்கள்லாம் பழைய கோவிலுக்கு தான் சொல்லுவாங்க, புருஷர்கள் கோவில் சொல்ல மாட்டாங்க. பழைய கோவில் போனீங்கன்னா அங்க சில விஷயங்கள் இருக்கு, அது உங்களுக்கு கொடுக்கும். பழையமையான சிவாலயங்களுக்கு அன்னைக்கு கண்டிப்பா போயிட்டு அங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னெல்லாம் அபிஷேகம் பண்றாங்க, என்னெல்லாம் சோமஸ்கந்தர் பண்ணுவாங்க சரிங்களா. சோ நிறைய விஷயங்கள் செய்யும் பொழுது எதற்காக இந்த தத்துவங்களை நீங்க தெரிஞ்சுக்கும். இப்ப சோமஸ்கர் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். சோமஸ்கந்தர் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா சிவனும் அம்பிகையும் சேர்ந்து முருகப்பெருமானும் சேர்ந்த ஒரு அமைப்பு தான் அந்த சோமஸ்கந்தன் சொல்லிட்டு. அப்ப என்ன விஷயங்கள் நடக்கும், உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏதாவது தேவைப்படுதா, அப்ப அந்த கால பூஜையில நீங்க கலந்துக்கணும். இதுல முக்கியமான விஷயம், நீங்க எந்த பூஜையில கலந்துக்கிட்டாலும் சரி, இந்த 4 கால பூஜையில கண்டிப்பாக 3ஆம் கால பூஜையில கண்டிப்பா நீங்க கலந்துக்கணும். ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா அது மனிதர்களுக்கான ஒரு பூஜையை. யாருக்கும் ஏதாவது வரம் வேண்டி கேட்டுட்டு இருக்காங்க, ரொம்ப நாளா கிடைக்காம கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்னு பொழுது உங்களுக்கு என்ன வரம் தரணுமோ, என்ன விஷயங்கள் வேண்டுமோ. ஏன்னா அந்த 3ஆம் கால பூஜையில நம்ம அம்பிகை பார்வதி அம்பிகை பாத்தீங்கன்னா சிவபெருமானை நோக்கி தவம் செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு வரம் வேணுண்டு சிவபெருமானை நோக்கி அவங்க தவம் செய்யும் பொழுது அவங்களுக்கு ஒரு வேண்டுதல் வச்சிருக்காங்க. அப்போ இந்த பரம்பொருளின் சக்தியான பார்வதி அம்பிகைக்கே ஒரு விஷயம் தேவைன்னும் பொழுது அந்த காலகட்டத்தை அவங்க சூஸ் பண்ணி பண்ணும் பொழுது நம்மளும் நம்ம கிட்ட இருக்க விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னும் பொழுது நம்ம அந்த நேரத்தை சூஸ் பண்ணி நம்மளும் கரெக்டா நிச்சயமாக அந்த குறிப்பிட்ட ஜாமகால பூஜை நீங்க கலந்துக்கும் பொழுது உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவை இருக்கோ அது எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும். அந்த கால பூஜையில கண்டிப்பா கலந்துக்குங்க. கோவில் போகும்பொழுது நம்ம சும்மா வெறுங்கையில போகக்கூடாது. அந்த தினத்துல பாத்தீங்கன்னா சந்தனம் இல்ல பூ, மலர்கள், வில்வம் இதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு இல்ல பன்னீர் அபிஷேகத்துக்கான பொருட்கள் எல்லாமே உங்களால் முடிஞ்ச பொருட்கள் எதோ முடியுதோ, எனக்கு இவ்வளவு வசதி இருக்கு அப்படின்றதுக்காக உங்களால் என்ன முடியுதோ ஒரு மலர் ஒரு வில்வத்தை எடுத்துட்டு போனா கூட ஓகே தான். சரிங்களா? சிவபெருமான் உங்களுக்கு தேவையான விஷயத்தை கொடுப்பார். அந்த காலகட்டத்தில் கோவில் போனாலும் சிந்தனைகள் செதறாமல் அங்க இருக்க அபிஷேக விஷயத்தை தான் பார்க்கணுமே தவிர அங்க போய் உட்காந்துட்டு உங்க வீட்டுல என்ன நடந்தது, எங்க வீட்டுல இது நடந்தது, டே வச்சு நம்ம அந்த கோயில் போனோம், இந்த போல விஷயங்கள்லாம் பேசாம முடிஞ்ச தியானத்துல இருந்து சிவபெருமான உள்ளுக்குள்ளே கொண்டு வாங்க. சரிங்களா? உள்ளுக்குள்ள கொண்டு வந்து நீங்க அந்த தியானம் விஷயமாக நீங்க செய்யும் பொழுது உங்களோட மைண்டை பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான புரிதல் ஏற்படும். நீங்க யாருன்றதை நீங்க புரிஞ்சுப்பீங்க. அப்ப என்ன நடக்கும், அந்த விஷயங்கள் உங்களுக்கு புரிதல் வரும்பொழுது உங்க மைண்ட் எல்லாம் ஃப்ரெஷ் ஆகும், உங்க பாடியும் ஃப்ரெஷ் ஆகும். அந்த ஒரே நாள்ல அதாவது நீங்க உடற்பயிற்சி எல்லாமே செய்வீங்க, எல்லாமே செஞ்சுட்டு இருப்பீங்க, சில செய்யாம கூட இருந்திருக்கும். ஒரு வருஷ காலத்துல நீங்க செய்யக்கூடிய பயிற்சி இது ஒரே நாள்ல உங்களுக்கு கிடைக்கும். அது அந்த டீட்டா நிலையில கிடைக்கும். நீங்க தியானம் செய்வரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான நாள். அன்னைக்கு முழுக்க உங்களுக்கு அந்த சக்தி கிடைக்க போகுது. அப்ப நீங்க நினைக்கிறது எல்லாமே நடக்க போகுது. அதனால கண்டிப்பா இந்த வாரம் வரக்கூடிய மகா சிவராத்திரி ஞாயிற்றுக்கிழமை அனைவரும் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா நைட்டு டான்ஸ் மூவ்மெண்ட்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, தூங்க வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. தியானத்துல இருக்கும் பொழுது நீங்க ஒரு டீட்டா நிலையில இருப்பீங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, இந்த டான்ஸ் மூவ்மெண்ட்ல இருக்கும் போது என்னவா இருப்பீங்கன்னா டீட்டா நிலையில இருக்க மாட்டீங்க, ஒரு என்ஜாய்மெண்ட் மூவ்மெண்ட்ல இருக்கும் பொழுது ஒரு பீட்டா நிலையில இருப்பீங்க. அந்த பீட்டா நிலை என்ன பண்ணும், உங்களை டயர்ட் ஆகுமே தவிர ஒரு என்ஜாய்மெண்ட்ல கொண்டு போகுமே தவிர இந்த தியான நிலையோ அந்த கடவுளின் இந்த உட்பொருளை அறிவதற்கு உங்களுக்கு பயன் தராது.
அதை முக்கியமா தெரிவிச்சுக்கிறேன். அப்ப ஞானிகள்லாம் பண்றாங்களே, பெரிய பெரிய ஆளுங்க பண்ணிட்டு இருக்காங்க, அதெல்லாம் தவறான்னு கேட்டீங்கன்னா அது அவங்களோட புரிதல்கள் அப்படின்னு சொல்லலாம். கண்ணு முடிச்சுட்டு இருந்தா போதுமாங்க, கண்ணு முடிச்சுட்டு இருந்தா நீங்க கடவுளை அடைஞ்சிடலாம் அப்படின்லாம் இல்லை. உங்களுக்குள்ள இருக்கிற கண், அகக்கண்ணை திறந்து நீங்க பார்க்கணும். அப்பதான் அந்த மகா சிவராத்திரி இனிக்கும் தேன் போல. இல்லைன்னா காசை கொடுத்து பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு அங்க டான்ஸ் ஆடிட்டு வீட்டுக்கு தான் வருவோம். அது இனிக்குமா கிடையாது, இனிக்காது. அடுத்த நாள் உடம்புல வலிக்கும், அடுத்த நாள் லீவு தான் போட்டு ரெஸ்ட் தான் எடுப்போம். சரிங்களா? அதனால இந்த வாட்டி வரக்கூடிய மகா சிவராத்திரியை மிக பயனுள்ளதாக பயன்படுத்தி உங்களோட வாழ்க்கையில் புரிதல்களை ஏற்படுத்தி உங்களோட வம்சத்திற்கும் அதை பத்தி விஷயங்கள் சொல்லுங்க. அந்த கதைகள் இதனால வந்ததுன்னு சொல்லும் பொழுது ஏன்னு பாத்தீங்கன்னா, இந்த சோமஸ்கந்தர் சொல்றாங்க பாத்தீங்களா, இந்த ஆக்சுவலி பாத்தீங்கன்னா பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் ஒரு விஷயங்கள் இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேரும் யாரு பெரியவன் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா சிவனோட அடிமுடி. சரிங்களா? இதை யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த தலை அடின்னு சொல்லிட்டு போவாங்க. அந்த கதைகளும் உங்களுக்கு புராணங்கள் தெரிஞ்சிருக்கும். இதுல இந்த விஷயங்கள் நடக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த சோமஸ்கந்தர் சொல்றோம் பாத்தீங்களா, சோ இவருக்கு மட்டுமே பிரம்ம பூஜை செய்த டைம் சொல்லுவாங்க அந்த காலகட்டத்துல. அதனால பாத்தீங்கன்னா அந்த நேரத்தை பிரம்மனுக்காக கொடுத்திருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளோட விஷ்ணு பெருமானுக்காக கொடுத்திருப்பாங்க. விஷ்ணு வந்து அவர் பூஜித்ததுதான் 2ஆம் கால பூஜைன்னு உங்களுக்கு வரும். 3ஆம் கால பூஜை பாத்தீங்கன்னா நம்மளோட பார்வதி அம்பிகை, 4ஆம் கால பூஜை பாத்தீங்கன்னா தேவர்கள் எல்லாம் செஞ்சு செய்யறது. சோ ஒவ்வொரு கால பூஜைகளும் ஒரு நன்மைகள் உண்டு. எல்லா கால பூஜையும் அட்டன் பண்ணுங்க. அட்டன் பண்ணும்போது என்ன விஷயத்துக்காக வந்திருக்கோன்றத மைண்ட்ல வச்சுக்கிட்டு அதற்கான விஷயங்கள் இந்த புறம் பேசுறதுலாம் இல்லாம, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு இல்லாம கரெக்டா உட்காந்து எந்த விஷயமே அந்த ஒரு குறிப்பிட்ட டைம் தான் திருப்பி வரணும்னா அடுத்த வருஷம் தான் வரும். அடுத்த வருஷத்துல என்னென்ன நிகழ்ச்சிகள் நடக்கும் தெரியாது. இப்ப இருக்கிற செல்வத்தை பயன்படுத்துங்க. இந்த தங்க முட்டை வாத்துன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுதான் வந்து நம்மளுக்கு கிடைக்க போகுது. அந்த காலகட்டத்தை பயன்படுத்துங்க. ஏன்னா இந்த சிவபெருமானை வச்சுதான் இவங்க பிரம்மாவும் விஷ்ணுவும் யார் நான் பெரியவன் நீ பெரியவன் சொல்லிட்டு அந்த சண்டைகள்லாம் வரும். இதுதான் நம்மளோட உள்ளுணர்வுல ஏற்படும். நம்ம உள்ளுணர்வு எப்படி ஏற்படும் பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு முன்னாடி இது நடந்தது, இப்ப அடுத்தது இப்படி நடக்குமோ, புரியுதுங்களா? சோ தலைமுடி விஷயங்கள் உங்களுக்கு புரிய வருதா? சோ முன் ஜென்மத்துல இது நடந்துச்சு. முன் ஜென்மம்ன்றதை விட முன்னாடி இப்ப நேத்து வரைக்கும் இன்னைக்கு பேசிட்டு இருக்கேன், இதுக்கு முன்னாடி காலம் வரைக்கும் நான் இந்த பாவெல்லாம் பண்ணிட்டேன், இந்த விஷயங்கள் நான் செஞ்சுட்டேன். சோ அதனால இந்த விளைவுகள் ஃபியூச்சர்ல எனக்கு ஏற்படுமா? இந்த முன்காலம் பிற்காலம் இந்த ரெண்டுமே திங்க் பண்ற பாருங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாவும் விஷ்ணுவும். பிரம்மா வந்து முன்னாடி இருக்கிற விஷயங்கள் படைச்சது எல்லாமே, விஷ்ணு வந்து அடுத்த இருக்கிற விஷயங்கள் எல்லாமே, அதான் வாழ போற விஷயங்கள்லாம் படைக்கிறவர், அந்த வாழ்க்கையை கொடுக்கறதா விஷ்ணு, மகா விஷ்ணுன்னு சொல்லுவோம். இது போல பிரச்சனைகள் நம்ம மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். இதுல இருந்து இந்த ஓட்டத்தை நிறுத்துவதற்காக தான் அந்த மகா சிவராத்திரி நம்மளுக்கு பயன் தருது. சரி, இந்த மகா சிவராத்திரியில கண்ணு முடிச்சு விரதம் இருக்கிறது பாத்தீங்கன்னா 3 வேளை கண்டிப்பா குளிக்கணுங்க. 3 வேளை குளிக்கணும், 2 வேளை 3 வேளை குளிக்கணும். அதுக்கான பூஜை விஷயங்களை கரெக்டா ப்ராப்பரா பண்ணணும். சில பேர் உபவாசம் இருப்பீங்க, ரொம்ப நல்லது. உபவாசம் இருக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் ஒரு வேளையாவது இருங்க. பழங்களை சாப்பிட்டுக்கங்க. ரொம்ப உடலை வருத்திக்கிட்டு எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை. கடவுள் யாரையும் வருத்திட்டு செய்ய சொல்லல. அந்த காலத்துல தண்ணி குடிச்சிட்டு கூட நீங்க இருக்கலாம், உபவாசம் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை. இந்த காலத்துல இது போல விஷயங்களை செய்யும் பொழுது உங்களோட வாழ்க்கையில் மனம் வந்து திறந்திருக்கும். அந்த காலகட்டத்துல எது கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க யாருக்காவது ஏதாவது சொன்னீங்களோ அது நடக்கும். இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த மகா சிவராத்திரியில் கண்டிப்பாக நிகழப்போகுது. எனவே இந்த காலகட்டத்தை கண்டிப்பா பயனுள்ளதாக பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள். நன்றி, வணக்கம்.